ஹலோ கைஸ், இதுதான் மெக்சிகோ. உலகின் 13வது பெரிய நாடு மற்றும் 12.5 கோடி மக்கள் தொகையை கொண்ட 10th மோஸ்ட் பாப்புலஸ் கண்ட்ரி. மெக்சிகோ 21ஆம் நூற்றாண்டின் மிக முக்கியமான நாடுகள்ல ஒன்னாகும். ஏன்னா இந்த நாட்டோட லொகேஷன் மற்றும் வரலாறுனால. மெக்சிகோவோட வடக்குல தான் அமெரிக்கா இருக்கு, தெற்கு மற்றும் மேற்குல பெசிபிக் பெருங்கடல் இருக்கு, மற்றும் தென்கிழக்குல கௌதமேலா, பெலிஸ் மற்றும் கரீபியன் கடல் இருக்கு. இதோட கிழக்கு பகுதியில கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ இருக்கு. மெக்சிகோ நாடு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளா பல கலாச்சாரங்கள் மற்றும் நாகரிகங்களின் கோட்டையாக இருந்து வருது. உலகின் மிகப்பெரிய பிரமிட் எஜிப்ட்ல கிடையாது, அது மெக்சிகோவின் மாநிலமான பியூபலால இருக்கு. இதுக்கு பேர் தான் தி பிரமிட் ஆஃப் சொலூலா. யூரோப்பியன் காலனைசர்ஸ் இங்க வர்றதுக்கு முன்னாடி இங்க பல சிவிலைசேஷன்ஸ் மற்றும் கலாச்சாரங்கள் இருந்தது. முதல்ல ஆல்மெக்ஸ் பழங்குடியினர் இங்க குடியேறினாங்க. இவங்களுக்கு அப்புறம் 200 AD மாயன்ஸ் இங்க வந்தாங்க. மாயன்ஸ் சுமார் 700 ஆண்டுகளுக்கு மத்திய மற்றும் தென் அமெரிக்காவை ஆட்சி செஞ்சாங்க. அன்றைய காலத்துல மாயன் சிவிலைசேஷன் ரொம்ப மேம்பட்ட நாகரிகமாக இருந்தது. இவங்களுடைய மறைவு இன்னைக்கு வரைக்கும் ஒரு மர்மமாக தான் இருந்து வருது. கணிதம், விவசாயம் மற்றும் வானியல் துறைகள்ல இவங்களுடைய அறிவு அந்த காலத்துல நம்ப முடியாத உயரத்துல இருந்தது. ஆனா 950 AD போல இந்த நாகரிகம் மர்மமான முறையில முடிவுக்கு வந்தது. இவங்களுக்கு அப்புறம் 10 மற்றும் 11ஆம் நூற்றாண்டுல டால்டெக்ஸ் வந்தாங்க. இவங்களுக்கு அப்புறம் 13ஆம் நூற்றாண்டுல அஸ்டெக்ஸ் இங்க குடியேறினாங்க. இதுக்கு அப்புறம் தான் 14 மற்றும் 15ஆம் நூற்றாண்டுல யூரோப்பியன் காலனைசர்ஸ் இந்த இடத்தை பிடிச்சு ஆட்சி செய்ய ஆரம்பிச்சாங்க. கிட்டத்தட்ட 1000 கணக்கான ஆண்டுகள்ல பலவிதமான மக்கள் இங்க வந்தாலும் இங்க ஒரே ஒரு விஷயம் மட்டும் பொதுவானதாக இருந்தது. அதுதான் மக்களுடைய லிவிங் பேட்டர்ன். மெக்சிகோவின் மொத்த நிலப்பரப்புல 18% மட்டுமே இருக்கும் இந்த சின்ன பகுதியில மெக்சிகோவின் மக்கள் தொகையில 60% மக்கள் இங்க தான் வாழ்றாங்க. அப்படின்னா மெக்சிகோவின் மீதி உள்ள 82% நிலம் காலியாக தான் இருக்கு. பலாயிரம் ஆண்டுகளாவே மக்கள் ஏன் இந்த பகுதியில மட்டுமே வாழ்றாங்க? இதுக்கு என்ன காரணம்? மேலும் எதிர்காலத்துல மெக்சிகோவை மாபெரும் பொருளாதார நாடாக மாத்த போவது என்ன? வாங்க இன்னைக்கு வீடியோல இது எல்லாத்தையும் பத்தி விரிவா பார்ப்போம். இந்த வீடியோ பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பத்தி பேச போகுது. ஸோ இதை மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. புது வியூவர்ஸ் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இமிடியட்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்திலேயே உள்ள பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். மெக்சிகோ மக்கள் ஏன் இந்த சின்ன 18% பகுதியில மட்டும் அதிகமா வாழ்றாங்கிற கேள்விக்கு பதில் சொல்ல நம்ம மெக்சிகோவின் புவியியல், அதாவது ஜியோகிராஃபியை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். மெக்சிகோல 13% நிலம் மட்டுமே விவசாயத்துக்கு ஏத்ததாக இருக்கு. மெக்சிகோவின் வடக்குல உள்ள இந்த முழு பகுதியிலும் வறண்ட மற்றும் வெப்பமான பாலைவனங்கள் மற்றும் மலைகள் இருக்கு. இதனால இங்க விவசாயம் மற்றும் பயிர்களை வளர்க்கிறது கிட்டத்தட்ட சாத்தியமற்றது. உதாரணத்துக்கு இந்த கிளைமேட் மேப்பை பாருங்க. இதுல மக்கள் வாழும் இந்த சின்ன பகுதி மெக்சிகோவின் சிறந்த காலநிலையின் பெரும் பகுதியை கொண்டு இருக்கு. இந்த மிதமான காலநிலை மெக்சிகோவின் மையத்துல மட்டுமே இருக்கு. அதே சமயம் மெக்சிகோவின் வடக்கு பகுதி முழுவதும் வெப்பமான பாலைவனங்கள் மற்றும் மலைகள்னால ஆதிக்கம் செலுத்தப்படுது. இது இங்க விவசாயம் செய்யறத கடினமாக்குது. அதே மாதிரி மெக்சிகோவின் தெற்குல உள்ள இந்த முழு பகுதியிலும் அடர்ந்த காடுகள் இருக்கு. இதனால இங்க அதிக மழை பொழிவு ஏற்படுது. இதனால இங்க உள்கட்டமைப்பு உருவாக்குறது ரொம்ப கடினமா இருந்து வருது. சாலைகளோ இல்ல கட்டிடங்களையோ உருவாக்க உலர்ந்த மற்றும் திடமான கான்கிரீட் தேவைப்படும். 21ஆம் நூற்றாண்டின் அதிநவீன தொழில்நுட்பங்கள்னால கூட காடுகள் மற்றும் மலைக்காடுகளை சீரமைக்கிறது கடினமாக இருந்து வருது. இதுக்கு அதிக காலமும் விலை உயர்ந்த பணியும் எடுக்கும். இங்க அதிக மழை பெய்யறதுனால இங்க எந்த ஒரு டெவலப் பண்றது சாத்தியமற்றதாக இருந்து வருது. அதனாலதான் மெக்சிகோவையும் சென்ட்ரல் அமெரிக்காவையும் இணைக்கும் மெக்சிகோவின் 1100 கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த தெற்கு எல்லையில 8 பேவ்டு ரோட்ஸ் மட்டுமே இருக்கு. இது போல நம்ம இன்னும் கொஞ்சம் தெற்கே வந்தா அமெரிக்காவின் இந்த 2 பகுதிகளையும் இணைக்கும் பனாமா மற்றும் கொலம்பியாவுக்கு இடையில ஒரு ரோடு கூட கிடையாது. சென்ட்ரல் அமெரிக்காவோடு மற்ற அமெரிக்கன் கண்டங்களை இணைக்கும் இந்த ஜியோகிராபிக் ரீஜனுக்கு பேர் தான் டாரியன் கேப். இந்த டாரியன் கேப் பகுதி எவ்வளவு பயங்கரமானது, எதனால இந்த இடத்தை கடக்கிறது ஆபத்தானதுன்னு நம்ம சேனல்ல ஏற்கனவே ஒரு வீடியோ வந்திருக்கு. அந்த வீடியோவை பாருங்க, நான் சொல்றது புரியும். சரி, இப்ப வரைக்கும் நான் சொன்ன இந்த புவியியல் காம்ப்ளெக்சிட்டிகளுக்கு மேல 70% மெக்சிகோ மலைகள்னால சூழப்பட்டிருக்கு. இந்த மலைகள் மெக்சிகோவுக்கு ரொம்ப சாதகமற்ற நிலைமைகளை உருவாக்கி இருக்கு. இதுல மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, இந்த மலைகளை வெட்டி உள்கட்டமைப்பை உருவாக்குறது ரொம்பவே கடினம் மற்றும் விலை உயர்ந்த பணியாகும். அதனாலதான் மக்கள் வசிக்கும் மெக்சிகோவின் இந்த மைய பகுதி இந்த மலைத்தொடர்கள்னால மெக்சிகோவின் மற்ற பகுதிகளில் இருந்து துண்டிக்கப்பட்டிருக்கு. இந்த மலைப்பகுதிகள்னால மெக்சிகோவின் இந்த முழு பகுதியும்
அரசு கட்டுப்படுத்துறதும் கண்காணிக்கிறதும் கூட ரொம்பவே கடினமா இருக்கு. கௌதமேலா மற்றும் பெலிஸ்ல இருந்து மெக்சிகோவின் வடக்கு எல்லை வரைக்கும் இருக்கும் இந்த முழு பகுதியும் கண்காணிக்கிறது போலீஸுக்கும் ரொம்ப கடினமாக இருந்து வருது. இந்த அமைப்புனால தான் இங்க போதைப் பொருட்களும் ஆயுதங்களையும் கடத்துறது பொதுவான விஷயமாக இருந்து வருது. ஒரு புறம் இந்த போதைப் பொருட்கள் எல்லாம் தெற்கு மெக்சிகோல இருந்து மத்திய மெக்சிகோவுக்கு கடத்தப்பட்டு அங்க இருந்து வடக்கு மெக்சிகோ அமெரிக்கா பார்டர் வழியா அமெரிக்காக்குள்ள கடத்தப்படுது. இங்க உயரமான மலைகளும் பாலைவனமும் இருக்கிறதுனால இந்த கடத்தலை தடுக்கிறது போலீஸ்க்கு ரொம்ப கஷ்டமான விஷயமாக இருக்கு. சரி, விஷயத்துக்கு வருவோம். சென்ட்ரல் மெக்சிகோல அதிக மக்கள் தொகை இருக்கிறதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா இங்க இருக்கும் நிலம் மத்த மெக்சிகோவை விட இங்க ரொம்ப வளமானதாக இருக்கு. ஏன்னா இந்த முழு பகுதியிலும் எரிமலைகள் நிறைய இருக்கிறதுனால இந்த எரிமலை வெடிப்புகள்ல இருந்து வெளிவந்த மினரல்ஸ் இங்க இருக்கும் நிலங்களை ரொம்ப ஃபர்டைலாக வச்சிருக்கு. அதனாலதான் மக்காச்சோளம் போன்ற தானியமானது வரலாற்று ரீதியா இங்க விவசாயம் பண்ணப்படுது. அது மட்டும் இல்ல, இந்த பகுதி விவசாயம் மற்றும் நீர்ப்பாசனத்துக்கு ஏற்றதாக இருக்கிறதுனால ஆயிரக்கணக்கான ஆண்டுகளா பல சிவிலைசேஷன்ஸ் இந்த பகுதியில குடியேறினாங்க. இதனாலேயே மீசோ அமெரிக்கா சிவிலைசேஷன் உலகின் மனித குலத்தின் அறியப்பட்ட 6 சிவிலைசேஷன்ல ஒன்னாக இருந்தது. 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கொலம்பஸ் இங்க வர்றதுக்கும் முன்னாடி ஏதோ ஒரு அறியப்படாத நாகரிகம் இங்க தி சிட்டி ஆஃப் டியோடியூக்கனை உருவாக்கி இருந்தது. 15ஆம் நூற்றாண்டுல யூரோப்பியன் காலனைசர்ஸ் மெக்சிகோக்கு வந்தப்போ தி வேலி ஆஃப் மெக்சிகோ ஏற்கனவே அஸ்டெக்ஸ் பழங்குடியினர்னால உலகின் அதிக மக்கள் தொகை கொண்ட இடங்கள்ல ஒன்றாக இருந்தது. அஸ்டெக் தலைநகரமான டெனோச்சிட்லன் மெக்சிகோ வேலியில உயர்ந்து நின்னப்போ சுமார் 2 லட்சம் மக்கள் தொகையை கொண்டு இருந்ததாக சொல்லப்படுது. ஐரோப்பியர்கள் இங்க வந்து நோய்களை கொண்டு வந்து பழங்குடியினர் அழிச்சதுக்கு அப்புறம் இந்த பகுதி அரசியல் மற்றும் கலாச்சார வாழ்க்கையின் மையமாக இருந்தது. அப்போதுல இருந்து மெக்சிகோவின் இந்த பகுதி, அதாவது இந்த 18% பகுதி மக்கள் வாழ விரும்பும் முக்கியமான ஒரு இடமாக இருந்து வருது. அதே சமயம் மெக்சிகோவின் பொருளாதாரத்துக்கு ஒரு முக்கியமான நகரம் வெராக்ரூஸ். வெராக்ரூஸ் மெக்சிகோவின் கிழக்கு எல்லையில உள்ள ஒரு கடற்கரை நகரமாகும். மெக்சிகோவின் 35% வாட்டர் சப்ளை இங்க இருந்து தான் வருது. 16ஆம் நூற்றாண்டுல வந்த ஸ்பானிஷ், அமெரிக்கா மற்றும் பிரெஞ்சு படைகள் மெக்சிகோக்குள்ள நுழைஞ்சு அதன் தலைநகரமான மெக்சிகோ சிட்டியை கைப்பற்றினாங்க. மெக்சிகோ சிட்டியை சுத்தி ஒரு பெரிய மலைத்தொடர் இருக்கு. இது ஒரு புறம் எக்ஸ்டர்னல் அட்டாக்ஸ்ல இருந்து பாதுகாப்பு கொடுத்தாலும் இந்த மலைத்தொடர் மெக்சிகோவின் கடலோர பகுதியில் இருக்கும் ஒரு பெரிய தடயம் கூட. இதனாலதான் 20ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி மெக்சிகோ பல வெளிசக்திகளுக்கு அடிபணிஞ்சு போக வேண்டியிருந்தது. 1873ஆம் ஆண்டுல வெராக்ரூஸ்ல இருந்து மெக்சிகோ சிட்டிக்கு 200 மைல் தூரம் உள்ள ஒரு ரயில் பாதை மிக சிரமத்துடன் அமைக்கப்பட்டது. அதாவது இந்த 200 மைல் ரயில் பாதையை அமைச்ச அதே நேரத்துல மெக்சிகோவின் அண்டை நாடான அமெரிக்கா சுமார் 50,000 மைல்களுக்கு ரயில் பாதையை அமைச்சாங்க. ஏன்னா மெக்சிகோவோடு ஒப்பிடும்போது அமெரிக்காவின் நிலப்பகுதி ரொம்ப தட்டையா இருந்தது. இதனாலதான் அமெரிக்காவின் உள்கட்டமைப்பு வளர்ச்சி மெக்சிகோவை விட ரொம்ப வேகமா இருந்தது. இந்த புவியியல் சிக்கல் காரணமா தான் மெக்சிகோவின் 82% நிலம் காலியாக இருக்கு. ஆனா கடந்த சில ஆண்டுகளா மெக்சிகோல மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கு. 2010 மற்றும் 2023க்கு இடையில அமெரிக்காவிலிருந்து மெக்சிகோவுக்கு 17 எரிவாயு குழாய்கள் போடப்பட்டது. மேலும் பெரும்பாலான எரிவாயு அமெரிக்கா மெக்சிகோ பார்டர்ல அமைக்கப்பட்டுள்ள உற்பத்தி ஆலைகளுக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கு. இதனால 2 நன்மைகள் மெக்சிகோக்கு கிடைச்சிருக்கு. முதலாவதா, மலிவான எரிவாயு காரணமா மெக்சிகோவின் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில பெரும் ஊக்கம் ஏற்பட்டிருக்கு. இரண்டாவதா, சீப் லேபர் காரணமா ஒட்டுமொத்த உற்பத்தி செலவும் கணிசமா குறைஞ்சிருக்கு. இந்த வாய்ப்பை பார்த்து பல சர்வதேச நிறுவனங்கள் இப்போ அவங்களுடைய மேனுஃபேக்சரிங் ஆலைகளை மெக்சிகோவுக்கு மாத்திருக்காங்க. நிசான் நிறுவனம் இப்போ அவங்களுடைய சொந்த நாடான ஜப்பானை விட்டுட்டு மெக்சிகோல இருந்து அதிக வாகனங்களை உற்பத்தி செய்யறாங்க. இதனால இன்னைக்கு மெக்சிகோ உலகின் 5வது பெரிய ஆட்டோமொபைல் ஏற்றுமதி நாடாக இருக்கு. இதே மாதிரி 2019ஆம் ஆண்டுல கனடா மற்றும் சைனாவை பின்னாடி தள்ளிட்டு அமெரிக்காவின் லார்ஜஸ்ட் ட்ரேடிங் பார்ட்னராக மெக்சிகோ ஆனது. மெக்சிகோவின் உற்பத்தி தொழில் இந்த வேகத்துல தொடர்ந்து வளர்ச்சி அடைஞ்சா அடுத்த 20 ஆண்டுகள்ல மெக்சிகோ உலகின் 7வது பெரிய பொருளாதாரமாக மாறும்னு நிபுணர்கள் சொல்றாங்க. மெக்சிகோவின் இந்த உற்பத்தி தொழில் விரிவடைஞ்சா மெக்சிகோவின் மக்கள் தொகை பேட்டர்னும் மாறும். அதாவது இந்த சென்ட்ரல் ஏரியாவை விட்டு மக்கள் வெளியேறி வடக்குல இருக்கும் எல்லை பகுதிக்கு பக்கத்துல குடியேற தொடங்குவாங்க. ஏன்னா இந்த பகுதியில பல தொழிற்சாலைகள் அமைக்கப்படும். இந்த தொழிற்சாலைகள் அமெரிக்கா மெக்சிகோ பார்டர்ல இருக்கிறதுனால அடிஷனல் டாக்ஸ் இல்லாம இந்த தொழிற்சாலைகள்ல இருந்து வரும் ப்ராடக்ட்ஸை அமெரிக்கா குறிவைக்குது. மெக்சிகோவின் மோசமான ஜியோகிராபிக்கு தீர்வு காண மெக்சிகன்ஸ் முயற்சி செஞ்சுக்கிட்டு வராங்க. ஒரு தேசம் ஒன்னு சேர்ந்து இப்படி ஒரு முடிவை எடுக்கும் போது இனி இவங்களுடைய வளர்ச்சியை யாராலையும் தடுக்க முடியாது. ஓகே கைஸ், இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். மெக்சிகோவின் 82% பகுதி ஏன் காலியா இருக்குன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா? உங்க பதில கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. போன வாரம் கமெண்ட் பண்ண 10 பேரை பார்ப்போம்.
இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவு கொடுங்க. Until then, stay safe, signing off. நன்றி.